அண்ணகிட்ட உன் அண்ணி நம்மள பத்தி ஒண்ணு ரெண்டா சொல்லிட்டு இருந்தா. நான் விடுவேனாக்கும் உன் பொண்ணாடி தான் வீட்டை விட்டு தனியா போறீங்களா என்ன நினைக்கிறீங்கன்ட்டு. அதெல்லாம் வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது, வீட்டுல தான் இருக்கும்னு நானும் சொல்லிட்டேனா. அவ்வளவுதான் புடிச்சுக்கிட்டு ஆகணும். பிறவு என்னாச்சு, பிறவு என்ன ஆகும்? அம்மா சொல்றதா வேத வாக்குன்னு பொண்டாடிய புடிச்சு திட்டிட்டு இருந்தா. இப்படி நடந்துக்கிற என்ன ஏதுன்னு திட்டிட்டு இருந்தா. அதுகிட்ட எல்லாம் போய் பேசிட்டு இருக்க வேண்டான்னு சொன்னேல, கேட்டியா நீ? இதெல்லாம் சாதாரணமா விட்டுறக்கூடாது. உங்க அண்ணி என்ன வேணா பேசிட்டு போறன்னு விடுறதுனாலதான் அண்ணனை தன் கைவசம் இழுத்துருவா. பிறகு ஒன்னும் செய்ய முடியாது. உன் அண்ணன் பாண்டியும் பொண்டாடி சொல்லதா வேத வாக்குன்னு தலையாட்டிட்டு போயிட்டு இருப்பான். இதுதான் இப்பவே அவனுக்கு சாவி கொடுக்கணுங்கிறது. என்னமோ நீ சொல்ல வரத புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிருச்சுல, இது வரைக்கும் சந்தோஷம் தான். பிறகு சமைக்கிறது, துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்கலாம் வேற யாரும் செய்யறது? பாப்பாளுக்கு தண்ணி கொடுத்துட போயிட்டானா எல்லா வேலையும் இழுத்துப்பட்டு நம்மளா செஞ்சுட்டு இருக்க முடியும்? தான் ஒரே போடு போட்டேன். அதாமா, அதெல்லாம் வீட்டை விட்டு தனியா எங்கேயும் போயிடவே கூடாது. நீ அப்பாவும் மேலகுத்துல போற காலம் வரைக்கும் அண்ணனும் அண்ணியும் எல்லாரும் இந்த வீட்டுல தான் ஒன்னாதான் இருக்கணும். அதை விட்டுட்டு ஆமா அப்படிதான் கொண்டு வரணுங்கிறேன். அப்படிதான் நடக்கும். உன் சின்ன பையன் அதை பாத்துக்கலாண்டி. ஆத்தாலும் மகளும் சேர்த்துக்கிட்டு எங்க கிளம்பிக்கிட்டீங்க? டிப்டாப்பா கிளம்புறாங்க. எங்கன்னு தெரியல. இன்னமும் கேட்டு பதில காணா. எங்க தாண்டி போற? எங்க அம்மா வீட்டுக்கு. இப்ப எதுக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போனோம்? அப்பாவை பாக்கணும் போல தோணுது, அதான் பாத்துட்டு வரலான்னு இருக்கேன். உங்க அப்பா நல்லா தானே இருக்காரு, ஏன் திடீர்னு பாக்க போறியாக்கும்? அம்மா உனக்கு ஒண்ணு புரியலையா? அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸே தெரியுது. என்னடி சொல்ற? பாத்தியா இல்லையா? கருப்பு கலர்ல போட்டிருக்காங்க. ஆமாண்டி. எதுக்குன்னு கேளு. தம்பி பரணி அவங்க தங்கச்சியை வேணான்னு சொல்லிட்டாங்கல்ல, தான் இந்த மாதிரி கருப்பு கலர் ட்ரெஸ்ஸா போட்டு போறாங்களாம். ஓஹோ அப்படியா? அதுவும் இல்லாம அவங்க தங்கச்சிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்ல. நீ அவளை காதலிக்கிற இந்த விஷயத்த சொல்லி ஆகணும்ல. ஏன்னா அவன் மனசுல பரணி மாமான்னு ஆசையை வளர்த்தானா? ஆமா பாண்டியம்மா. நீ பாண்டியம்மான்னு கூப்பிடாத எத்தனை வாட்டி சொல்றது? இப்ப என்னப்ப விஷயத்த சொன்னா மட்டும் போதும், அவன் வீட்டுல பெரிய இளவுதான் வரும். என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்காங்க, நீ அமைதியா இருக்க? ஏய் பாண்டியம்மா சொல்லுங்க. நீ என்ன கொழுப்பு இருந்தா என்னோட வீட்டாளுங்களை பத்தி இப்பெல்லாம் பேசுங்க ரெண்டு பேரும்? வயசான கிழவி, உனக்கெல்லாம் சூடு சொரணை கிடையாது. என்னடி என்ன யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? வயசான கிளவி ஆயிட்டேனா உனக்கு? அவன் மாமியாரடி, அத்தைன்னு மரியாதையா கூப்பிடு. குடும்பத்தை பத்தி இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, என்ன வார்த்தை பேசுறது? அவன் குடும்பத்தை பத்தி நல்ல விதமா பேசுறதுக்கு நீ எல்லார்கிட்டையும் நல்ல விதமா நடந்துக்கிற பாரு. எனக்கு தெரியும் நான் எப்படி நடந்துக்கிறேன்னு. நீங்க ஒன்னும் சொல்லணும் அவசியம் இல்ல. அம்மா வீட்டு கிளம்புறோமே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு பார்த்தா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நான் எதுவும் கேட்க மாட்டேன், அமைதியா போய் நினைப்புல தானே பேசிட்டு இருக்கீங்க. இந்த புஷ்பா எல்லாத்துக்கும் அமைதியா போகணும் எந்த அவசியமும் இல்ல. சத்தியமா உங்களுக்கு என்ன கொழுப்புன்ட்டு? அதானே அப்படிதாண்டி பேசுவேன். இப்ப என்ன உனக்கு? என்ன இப்படி பேசுவேன்? உன்னோட சேர்ந்து குடும்பத்தாளங்களே பேசுவேன். இன்னும் என்ன வேணா சொல்லிக்கோங்க, நான் எதுவும் சொல்ல. என் குடும்பத்தாளங்க பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னீங்க, பேசுற வரைக்கும் பாத்துட்டு நானும் சும்மா இருக்க மாட்டேன். பெரியவங்களா இருக்கீங்களே, வார்த்தை எப்படி பேசணும்னு தெரியாது. இதான் இந்த வயசு வரைக்கும் நீங்க நல்லா கத்துக்கிட்ட நல்ல பழக்க வழக்கமாக்கும். என்னடி என்ன ஏன் குறைய பேச வந்துட்டேன்? எல்லாரும் போடி போய் சமையல்கட்டுல வேலை இருக்குல்ல, போய் பாருப்போ. சமையல்கட்டு வேலையை முடிஞ்சு உங்க பையனும் சாப்பிட்டு போயிட்டாரு. இனிமேட்டு என்ன வேலை இருக்கு? அண்ணன் கிட்ட எதுவும் கேட்காம நீங்க பாட்டுக்கு ஊருக்கு போறீங்கிறீங்க. எங்க அப்பா கிட்டே அம்மா சொல்லிட்டாங்க, அப்பா போயிட்டு வந்தா சொல்லிட்டாரு. நான் புள்ள சரின்னு சொன்னதுனால பேக நான் மாறிக்கிட்டு ஆத்தா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஆத்தா வீட்டுக்கு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போகதான் போறேன். ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு நினைச்சேன், அது ஏன் தப்பா போச்சு போல இருக்கு. எதுவா இருந்தாலும் நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். இப்போ ஓவராதான் வாய் பேசிட்டு இருக்க. இடத்த விட்ட மரத்தை பிடிக்கிற. நீ உங்க ஆத்தா வீட்டுக்கு போவேனா எங்கேயும் போவேனா? அமெரிக்கத்துல வேலை இருந்தா உள்ளார போய் வேலையை பாரு, அப்படிலாம் ரூமுக்கு போ. நான் தான் போகணும்னு சொல்லிட்டேன்ல. அமிர்தா வாமா போலாம். சரிம்மா. ஆத்தா வீட்டுக்கு போறேன்னு ஒரு அடி எடுத்து வச்ச அதாண்டி நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்படி சொல்லுமா. அம்மா மனசுல நினைச்சிட்டாங்களாம், உடனே ஆத்தா வீட்டுக்கு போறேன்னு துடிக்கிறாங்க. என்னமா நீ இதெல்லாம் பேசவே கூடாது. ஓசில தானே ஆத்தா வீட்டுல நிரந்தரமா இருக்க, நீ எல்லாம் அதெல்லாம் பேசாத. வாய் இவ்வளவு நீளுது உனக்கு? கிட்ட பேசிட்டு கொண்டு தெரியல உனக்கு? வீட்டு தலைவி கிட்ட இப்படியா பேசுவ? தலைவியாக்கும் தலைவி, தலைவி கிடையாது. என்ன இழிப்பு? அம்மா சொன்னதை நினைச்சு சிரிப்பு வந்துச்சு, அதான். தாலும் அவளும் சேர்ந்துகிட்டு என்ன சிரிப்பு சிரிக்கிறாளுக, என்ன ஜாடையா பேசுறாளுக. அதான் நானும் பாத்துட்டே இருக்கேன். நானும் இந்த வீட்டு மரமெல்லாம் இருக்க நினைச்சிட்டு பொறுமையா போயிட்டு இருக்கேன். வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்கும் என்னால பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நானும் எல்லாத்துக்கும் பொறுமையா போயிட்டு இருக்கேன். பொறுமையா போயிட்டு இருக்கலாம். பாய திறந்தா என்ன பேச்சு? புள்ள இருக்கும்போது இது மாதிரிலாம் பேச வேண்டியதானே? பாய் கிழிச்சு விட்டுருப்பால. வாமா போலாம். கிட்ட பேசி ஏமா நீ உணர்ச்சியை வீணாக்கிக்கிற? இது 2 வார்த்தை பேசிட்டு வரணும், அதான் எனக்கு மனசாரும். ஆத்தா வீட்டுக்கு கிளம்புறீங்களோ போ சொல்லு. தேவையில்லாமலாம் பேசிக்கிட்டு என் பொண்ணு சொல்லிட்டால கிளம்புடி. ஓஹோ உங்க பொண்ணு போன்னு சொல்லிட்டு நான் கிளம்பணுமா? அப்படிலாம் இல்ல, 10 நிமிஷம் உங்ககிட்ட பேசிட்டு தான் போவேன். நம்ம ஃபுல்லா கொழுப்பு. என் மாமன் அவகிட்ட நீ பேசலாம் சொல்லி வைக்கிறேன். அவனா சொல்லிக்கோங்க, எனக்கு எந்த பயமும் இல்ல. வீட்டுக்காட்ட 1க்கு 2 சொல்லி இந்த வீட்டை விட்டு துரத்தினாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. வீட்டுல இருக்கிறதுக்கு நான் படத்துக்கு தனியா கூட போயிடலாம். என்ன தைரியம், என்ன பேச்சு, சரியே இல்ல. அம்மா விடுமா, இவ்வளவு தூரம் பேசுறாங்களே, பேசுறதுல அஜய் கேட்டா சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கோ. அதை விட்டுட்டு மேல இவன்ட்ட நான் இங்க இருந்து பேசினா நம்ம தராதரம் தான் குறையும். வா போலாம். சரிப்பா. தராதரமா தராதரம் யார பார்த்து என்னடி சொல்ற? நேரடியாவே உங்களதான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு மரமும் அந்த வீட்டுக்கு வருவால, அவ ஆட்டம் காம்பால, இந்த வழி என்னை மாதிரி வாய முடிட்டே சரி சரின்னு போயிட்டு இருப்பாளாக்கும். போடி, இதான் இப்படி இருக்குன்னா வந்த மருமகளும் என் பேச்சு கேட்க மாட்டாலோ. வாமா போலாம், நேரம் ஆகுதுல. போலாம் போலாம். கையில என்னமா எடுத்துட்டு போறாங்க என்னன்னு கேளுமா. உங்க பீரோல இருந்து பணமும் நகை நட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு.
பாத்தியா என்ன பேசிட்டு போறான்ட்டு பார்த்தாலே தெரியுதே வாய் கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுடி. வர இவெல்லாம் சரியே இல்ல. அதெல்லாம் எவ்வளவு பம்பிட்டு போனா என்னை பார்த்து. இப்ப அப்படிலாம் கிடையாது. உனக்குள்ள மரியாதை எதுவுமே இல்ல பாரு. அதான் வேற ஒண்ணும் இல்ல, அண்டே சரியில்லை. அதனாலதான் அவங்க இப்படி பேசிட்டு போறாங்க. ஒழுங்கா மிரட்டி வச்சிருந்துச்சுன்னா அவங்க இவ்வளவு தூரம் பேசுவாங்களா? கிளவிங்குது. ஆமாடி, நான் கிளவி மாதிரியா இருக்கே. பாத்து கிளவிங்கிறா. நம்மளை பத்தி எவ்வளவு இலக்காரமா பேசிட்டு போகுது. என்ன இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்க? போமா மொத. நான் என்னடி பண்ணேன்? அஜய், ஏன் சுகமா இருக்கீங்க? உங்க அத்தை என்ன கிளவின்னு சொல்லி திட்டிட்டு போறா. சொல்லுமா அவன்கிட்ட, அப்பதானே அவனுக்கு புரியும். ஆமா அஜய், ஆச்சி திட்டினது பத்தாதுன்னு என்ன எவ்வளவு தெரியுமா திட்டுறாங்க. இருக்கவும் தான் அம்மா. சும்மா நிறுத்துங்க. பேராண்டி, நான் எல்லாத்தையும் பாத்துட்டு தான் இருந்தேன். யார என்ன சொன்னாங்க எல்லாமே நான் பாத்துட்டு தான் இருந்தேன். அத்தை ஊருக்கு போறேன்னு தான் சொன்னாங்க. நீங்க தான் கண்ட மணிக்கு அவளை திட்டிட்டு இருந்தீங்க. இவ்வளவு தூரம் நாம சொல்லிட்டு இருக்கோம், அதை நம்பாம எல்லாத்தையும் கண்ணால பாத்தேமா. நீங்க தான் திட்டிட்டு இருந்தீங்க. 2 பேரும் இப்படி நடந்துக்கிறீங்க. அன்னைக்கு அத்தையும் அமிர்தாவும் எவ்வளவு எடுத்து சொன்னாங்க. அதான் அத்தையை புரிஞ்சுக்காம திட்டிட்டேன். அதனால அத்தை என்கிட்ட பேசாம இல்ல. அஜய் நல்ல பாசமா தான் பேசினாங்க. மேல கோவப்பட்டு பேசினால நான் உங்ககிட்ட சரியாவே பேசவே இல்ல. இப்பதாம எல்லாமே புரியுது எனக்கு. 2 பேரும் என்னடா என்ன பெத்த அம்மா புரிஞ்சுக்க மாட்டேன். மத்தவங்களா புரிஞ்சுட்டு என்ன ஏத்தி பேசிட்டு இருக்க? ஆமாமா, இப்ப தெரிஞ்சு போச்சுல யார் என்னதுன்ட்டு. அம்மா இப்படி நடந்துக்கிறீங்க. அத்தை இப்படி திட்டி பாவத்தை வாங்கிக்கிறீங்க. நிலைமை என்ன ஏதுன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையாமா? பேரண்டி என்ன இப்படி பேசிட்டு இருக்க? அம்மாடா. அம்மாவா இருந்தா மட்டும் போதுமா? டேய் அம்மா நிறுத்துமா. டே ஆச்சேன்னு என்னை மிரட்ட வந்துருவீங்க. அப்பா நம்மளை விட்டு போனாரு. நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறமும் ஏமா இவ்வளவு திமிரா நடந்துக்கிறீங்க? எங்கடா திமிரா நடந்துக்கிட்டேன்? அத்தை கிட்ட பேசுறத பார்த்து நல்லா நான் புரிஞ்சுக்கிட்டேனே. நான் அப்படிதான் உன்னை இப்பெல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு தான் போய் சொல்லி என்ன ஏமாத்தணும். என்ன சொல்ல வரேங்கிற? இந்த வீட்லயே இருக்க வேணாம், நம்ம அப்பா கூடயே போயிடலாம். உங்க அப்பா தான் நீயே வேணா நானும் வேணா விட்டுட்டு போயிட்டாரே. அதுக்கு என்னைய கூட்டிட்டு உங்க அப்பா கூட போன்னு நினைக்கிற நீ? எத்தனை நாளைக்கு நம்ம இங்கே இருக்கிறது? ஏராண்டி என்னப்பா இப்படி பேசுற? உன்னை ஏதாவது சொன்னேனா சொல்லு பாப்போம். மேலே பாசமா தானே இருக்கேன். என் வீட்டை விட்டு துரத்துனேனா? ஏன் இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிற? பேர் இந்த வீட்டுல சேர்ந்து இருந்தீங்கன்னா அதான் என்ன ஆகுனே தெரியாது. ஏன் இப்படி பேசுறீங்க? பாவம் அத்தை. பாவம் அத்தை. அத்தை என்னை பத்தி பேசலாம் உனக்கு புரியாதா? நீ கிளவின்னு தானே சொன்ன, அதெல்லாம் தெரியாத உனக்கு? கிளவின்னு சொல்லாம குமரி நான் சொல்லுவாங்க. அது பாண்டியம்மா, இந்த வீட்டுல யாரும் என்னை மதிக்கலன்னா உன் பிள்ளையும் அதே மாதிரிதான் இருக்கா. தூரம் பாசங்காட்டி தூக்கி வளர்த்திருக்கேன் நான் இவனை. அவன் மேல கொண்ட பாசத்தை நவுருமா. என்னடி பண்ண போற? இந்த அடி போட்டாதான் அவனை ஒழுங்கப்படுவான். வாய் ஓவரா நீளுது. அவனுக்கு இப்பெல்லாம் பேச சொல்லி கொடுத்தது உன் பையன் நானு. நீ பேசாம நானும் பேச மாட்டேனா? புள்ளைன்னு பாக்குறேன். இல்லன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நம்ம அம்மாச்சி நமக்காக எவ்வளவு தூரம் கஷ்டப்படுது எல்லாமே செய்யுது. அதை பார்த்து இப்படிதான் சொல்லுவியா? என்ன சொல்லிட்டேன்? ஒன்னும் சொல்லலையே. கிளவின்னு சொன்னேன். ஆய மூடுறா. என்ன பேச்சு இதெல்லாம்? பேச குடுக்கற மரியாதை இதுதானா? நீ மரியாதை கொடுக்குறியாமா? எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பேசுறியா? எல்லாருக்கிட்டே திமிராதான் நடந்துக்கிற. எல்லாருக்கிட்டே கோவமா தானே பேசுற. அப்ப நான் மட்டும்? ஆமாண்டா, நான் அப்படிதான் இருப்பேன். விடுத்தா, அவன் சின்ன பையன். நம்ம நம்மள புரிஞ்சுக்காம பேசுறான். அவன்கிட்ட எதுக்கு நீ கோவப்படுற? கோவப்படுறதெல்லாம் இல்லம்மா. என்ன எப்படி பேசுறான் பாத்தியா? கஷ்டப்பட்டு 10 மாசம் சுமந்து பெத்தவதான் நானும். எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். உங்க அப்பா என்னன்னா நீ நானும் வேணான்னு விட்டுட்டு போயிட்டான். உங்க அப்பா மேல பாசம் வந்துருச்சோ, வா அப்பா வீட்டுக்கு போலான்னு கூப்பிடுற. என்னமா பண்றது? இங்கே இருந்தலாங்கிறியா? அப்புறம் அப்ப இந்த வீட்டுக்கு வந்து வா நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்ற வரைக்கும் இந்த வீட்டுல தான் இருக்கணும். இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது. நீ சொல்றத பார்த்தா வானால நம்ம இங்கதான் இருக்கணும் போல இருக்கே. அப்ப கூப்பிடலன்னா அப்படிதான் இங்கதான் இருந்தாகணும். அது எப்படிமா சாத்தியமாவும்? நானும் அம்மாச்சி இல்ல எவ்வளவு நாளைக்கு தான் இருக்கிறது? அம்மாச்சி தாத்தா இருக்கிற வரைக்கும் இருக்கலாம். அதுக்கப்புறம் இருக்க வேண்டியதா? அதெல்லாம் வேண்டாமா. நம்ம அப்பா வீட்டுக்கு போயிடலாம். யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க வேண்டாம். நம்ம அப்பா வீட்டுக்கு போனா நம்ம அப்பா ஏத்துக்காம இருப்பாரு. சொல்லுங்கம்மா. ஏய், நீ தானே சொன்ன உங்க அப்பா யார் கூட பொண்ணு கூட பேசிட்டு இருக்காருன்ட்டு. என்ன உங்க அப்பா கிட்ட பொண்ணு துடிக்கிற? நீ தானேமா சொன்ன. உங்க அப்பாவே கிடையாதுடா, வேற யாருன்னு சொல்லல. இப்ப என்னதான் பண்ண நினைக்கிற? துணிமணி எல்லாம் எடுத்து வை. அப்பா வீட்டுக்கே கிளம்பிடலாம். உங்க அப்பா கூட எப்ப நிம்மதியா வாழ்றது? நல்லபடியா வாழலாம். வாமா போலாம். ஏய், அந்த வீடு சரியில்லடா. வீடு சரியில்லைன்னா பெரிய மாட மாளிகை பங்களாவா உனக்கு வேணுமோ? வீட்டை வச்சுதான் நம்மளும் வாழணும். வாமா போலாம். இப்பயே என்னால வர முடியாது. எங்க அப்பா அம்மா விட்டு வரவே முடியாது. நீ வரலனா போ, நான் வேணா எங்க அப்பா கூட போறேன். டேய், போனேனா ஒத்த வாங்குவடா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் உனக்காக. எல்லாம் மறந்துட்டு உங்க அப்பா கூடவே போன்னு நினைக்கிறேன். என்னால முடியாதுமா. இருந்துட்டு யார் கூட பேசக்கூடாதுங்கிறீங்க, கூட விளையாட கூடாதுங்கிறீங்க. நானும் என்னதான் பண்றது? நீங்களும் என்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறீங்க. நீங்களும் தான் கூடி கூடி பேசிக்கிறீங்க. எனக்குன்னு விளையாட யாரு இருக்கா? அப்பாவா இருந்தானா என் கூட விளையாட வருவாரு, வேணா கூட்டிட்டு போவாரு. அப்ப உனக்கு விளையாடுறதுக்கு ஆள் வேணும், அவ்வளவுதானே? வேணா வரேன். நான் வரேன்னு சொல்லுவீங்க, ஆனா வர மாட்டீங்க. பாண்டியம்மா, என்னம்மா எனக்கு அறிவுரை சொல்ல வந்துட்டியா? பையன் பேச்சே கேளு, நீ உன் புருஷன் வீட்டுக்கு போன சொல்ல வந்துட்டியா? அப்படின்னு இல்லம்மா. சின்ன பிள்ளை அறியாம தெரியாம பேசுது. நீ எதுக்கு கூட கூட பேசிட்டு இருக்க? அவன் சின்ன பிள்ளையா? எப்ப பாப்பா என்னம்மா பேசுது? ஆய் ரொம்ப நீண்டுச்சானா? ஆயில சூடு வச்சாதான் சரி வரும் இவனுக்குலாம். என் வாயில சூடு போற வரைக்கும் என் கையை நான் பூ பூத்துட்டு இருக்கமாக்கும். ஏய், ரொம்ப பேசுறடா. ஒரு அரை விட்டேன்னு வச்சுக்கோ. ஏய் பாண்டியம்மா, வேற என்னம்மா பாண்டியம்மா பாண்டியம்மா அழைச்சிட்டே இருக்க? என்னன்னு சொல்லுவியா? அவன் கூட சண்டையே போட வேணாம். சின்ன பிள்ளை தானே, விடு. சண்டை போடலன்னா எடுத்து சொல்லி புரிய வைக்கணும்ல. நாம சொல்றத புரிஞ்சுக்கணும் இல்ல? சொல்றதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு, ஐயோ உங்களோட புத்தி எல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம். எவ்வளவோ நல்லவங்க எனக்கு நல்லது நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எனக்கு நிறைய சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. பாத்தியா,
கூட அவங்க அத்தைக்கு தான் வக்காலத்து வாங்கிட்டு இருக்கான். என்னன்னா வாய முடி எதுவும் பேசாதேங்கிற. அப்படியே போனா அவ்வளவுதாமா. எனக்குன்னு இருக்கிறது ஒரு புள்ள. போய் அடக்கி உடக்கி வச்சாதான் நீ நல்லா பாத்துக்குவான். உன்னை நான் நல்லா பாத்துக்கணுமாக்கோ. போவியா? பாத்தியா ஏன் முன்னாடியே இல்ல ஓ முன்னாடியே சின்ன வயசுல எப்படி பேசுறான்னு பாத்தியாமா? நீ அப்பா இருக்கிற வரைக்கும் தான் ஆதரவு. நீங்க போயிட்டீங்க நீ யாருமே இல்லம்மா. என் புள்ள கூட இல்ல. அதான் சொல்றேன். எங்க அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் நானும் இந்த வீட்டுல தான் இருப்பேன். வீட்டை விட்டு உன்னை கேக்குறேன், தப்பா நினைச்சுக்காதம்மா. அப்பா டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனா உனக்கு பரவாயில்லையாம்மா? ஏராண்டி என்னப்பா இப்படி பேசுற? ஓ அம்மா கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்த அவளை பார்த்து இப்படி ஒரு கேள்வியா கேப்ப? அப்பா தான் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறேன்னு ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாரு. உங்க அப்பா மாதிரியே பேசுற பாத்தியா? ஏராண்டி நீ யார் மனசே கஷ்டப்படுத்துற மாதிரி பேசாதப்பா. நானும் யார் மனசே கஷ்டப்படுற மாதிரி பேசலமாச்சி. அம்மாக்கு நல்ல புத்திமதி தான் சொல்றேன். அம்மாவும் இந்த வீட்டை விட்டு வர மாட்டேங்குது. இத்தனை நாளைக்கு தான் இதே வீட்டுல இருக்க போது. அப்பா கூட இருக்கணும், அப்பாவே பார்க்கணும் தோணாது அம்மாக்கு. அதெல்லாம் தோணுதுதான், இல்லன்னு சொல்லல. 2 நாளைக்கு முன்னாடி உங்க அப்பா நான் பாத்துட்டு தான் வந்தேன் நானு. பாண்டியம்மா பாத்தியாமாச்சி? உன் புருஷனை தான் பார்க்க போறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. பாத்தீங்களா மாச்சி? அம்மாக்கு உங்க அப்பனை போய் நானும் பார்த்தேன் தான். பார்க்ல யார் கூட பேசுனீங்க என்னது நானும் போய் கேட்டேன் தான். என்னம்மா சொல்ற? ஆமாமா மாப்பிள்ள என்ன சொன்னாரு? நான் யார் கூடயும் பேசலன்னு சொல்லிட்டாரு. என் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குமா. என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை தேடி போகவே மாட்டாரு. அதே மாதிரி என்னைக்கா இருந்தாலும் அவர் என்னை தேடி வருவாரு. மாமியார் கூட இருக்கறதுனால அது ஆடுற ஆட்டத்தினாலதான் அவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு. மத்தபடி அதுக்காக வீட்டுக்கு போகவும் எனக்கு இஷ்டம் இல்ல. பாண்டியம்மான்னு என்னை கூப்பிடணும், அப்பதான் நானும் போவேன். நீ சொல்ற மாதிரி உடனே போனோம் நம்ம வீட்டுக்கு போகணும்லாம் என்னால வர முடியாது. அப்படி போன்னு நினைச்சுன்னா நீ வேணா உங்க அப்பா வீட்டுக்கு போய்க்கோ. உன் அப்பையும் கூடவே இரு. வேணான்னு சொல்லல. அப்பதானே உங்க அப்பா உன்னை எப்படி பாத்துக்கணும் உனக்கு தெரியும். கூட இருக்கிற வரைக்கும் நல்ல சாப்பாடு எல்லாமே நல்லதா கிடைக்கும். உங்க அப்பா வீட்டுக்கு போனீங்கன்னா உங்க அப்பையும் நல்ல சோறு அப்படியே ஆக்கியும் போடாது, உன்னை நல்லபடியா பாத்துக்கவும் பாத்துக்காது. அம்மா நான் உனக்கு இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு எல்லாமே கிடைக்கும். அப்படி இல்ல இந்த வீட்லயே இரு, இல்லன்னு சொல்லல. எடுக்க 2 பேரும் சேர்ந்து திட்டிட்டு இருக்கீங்க. அப்படி அத்தை உங்களுக்கு என்னதான் பண்ணிட்டாங்க? வரைக்கும் அத்தை எல்லாருக்கும் நல்லதான் பண்றாங்க. அதான் புரிஞ்சுக்கிட்டு அத்தையை பத்தி எந்த குறையும் சொல்லாம ஆய முடிட்டு செவனே இருக்கணும். இல்ல நானும் சும்மா பாத்துட்டு இருக்க மாட்டேன். ஆமா இவன் என்னமா அத்தை அத்தை நாங்க அத்தை பிராணத்தை பாடிட்டு இருக்கான். மருமோ என் பிள்ளைக்கு அப்படி என்ன பண்ணிருக்கேன்? என்னமோ விடுங்க. சண்டையை பெருசா வளர்க்குற. நான் சண்டையை வளர்த்துட்டு இருக்கேனா? நம்ம என்ன சொல்லிட்டு இருக்க? உன் பேர என்ன எப்படி பேசிட்டு போறான் பாத்தீல? நான் சொல்லிட்டேன் வாய முடி எதுவும் பேசாதன்ட்டு. நீ கேட்க மாட்டேங்கிற. பிறகு என்ன பண்றது? அம்மா என்னம்மா நீ தனியா நிம்மதியா இருக்க விடு. நானும் நிம்மதியா இருக்கணும். அதை விட்டுட்டு கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும். அம்மா என்னம்மா நீ இப்படி பேசிட்டு போற? நீ புரிஞ்சுக்க மாட்டியா? நீ மாவன் மேல பாசமே இல்லையா உனக்கு? யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்களா? என்னைய பையன் தான் என்னை புரிஞ்சுக்க. நீ என்கிட்ட பேசாமே போறியே. அம்மா 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 நொச்சரிக்கிற வேலையே வேண்டாம். அதுவா பேச நம்ம பேசுவோம். இல்லாட்டி நம்மளும் யார் கூட பேசவே வேண்டாம். ஏன் என் புள்ள முத கொண்டு